நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். மார்க்கெட் சந்தை முதலீடு செய்தாலும் வர்த்தகம் செய்தாலும் ரிஸ்க் ரிவார்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம் அல்லது முதலீடு. முறையாக கற்று முறையாக அதனுடைய பேராமீட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணினா ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வரைவதுடன் உரிய ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு முறையாக வர்த்தகம் செய்தாலும் அதற்குண்டான நஷ்டத்தை தவிர்த்து, பெரிய அளவில் நஷ்டத்தை தவிர்த்து முதலீட்டை பாதுகாக்க ஒரு வசதியாக இருக்கும். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். லேர்னில் எல்லாம் டெலீட் பண்ணிட்டா தான் ஏர்ன். அப்போ டெலீட் பண்ணணும்னா முறையாக கற்றுக்கோங்க. ஓகே. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. சந்தை என்பது வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தையினுடைய தாரக மந்திரம் பை அட் லோ செல் அட் ஹை. பை எங்க சார், செல் எங்க சார்? நான் வாங்குறது தான் லோன் நினச்சிட்டா அதுக்கப்புறம் இறங்கிட்டு போகிறது. நமக்குன்னு ஒரு நல்ல ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி நியூஸ் பேசிஸ் இருக்கணும். நியூஸ்னால் அதுக்கு ஒன்று விரிவாக்கம் மற்றும் புதிய ப்ராடக்ட்ஸ் அறிமுகம், பைபேக், இந்த மாதிரி செய்திகள், அல்லது இது மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறது, டிவிடெண்ட்டு, இது மாதிரியான அறிவிப்புகள், ரைட் இஷ்யூ, இதெல்லாம் வந்தால் அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸு நல்லா ஏறும். ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது என்பது ஒரு தனிக்கலை. ஓகே. இப்போது ஓவராலாக இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அதை முதல்ல ஒரு சுருக்கமாக பார்த்துடுவோம். ஓகே. மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2-3 நாட்களாக ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ் பயாஸ். அந்த சென்டிமெண்ட் லெவல் 25,000 அப்படிங்கிறத தாண்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் க்ளோசிங் ரேட்டு 25,114 நிஃப்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளுடைய தொகுப்பு நிஃப்டி இண்டெக்ஸ் 25,114ங்கிறது குறியீட்டு குறிக்கப்பட்டுள்ளது. இப்போது இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு குரூஷியல் லெவல். எஸ் பர் சார்ட் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஜங்ஷன், இந்த இஎம்ஏ கிராஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்குது. இப்போது இது பிரேக் ஆச்சுன்னா 24,824, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 24,337ங்கிறது டேட்டா அப்படி நமக்கு கிடைக்கிறது. சரி, இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா 25,548 தாண்டி வால்யூமோட அந்த எண்ட் ஆஃப் தி டே க்ளோசிங் ஆச்சுன்னா அதுக்கு மேலே 25,600 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஒரு வாரத்தில் தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 16-17, அதாவது செப்டம்பர் 16-17 அது அறிவிப்புகள் வெளியில் வரத்துக்கு இருக்குது. அதனுடைய அறிவிப்புகள் டோவிஷ் அண்டு நோவிஷ் கமிட்டிங்கின் அடிப்படையில் நம்மளுடைய சந்தைகளினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் தான் டாலர் மற்றும் தங்கத்தினுடைய உயர்வு, தங்கத்தினுடைய விலையின் தாழ்வுங்க என்பதும் தீர்மானிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நம்மளுடைய இந்தியன் ருப்பி வேல்யூ எதர் அப்ரிசியேஷன் ஆர் டெப்ரிசியேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வரும் வாரத்தில் நம்ம சந்தையினுடைய போக்கு இப்போ ஒரு குரூஷியலில் நிற்கிறது. மேலே போகலாமா கீழே வரலாமா, இதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யூஎஸ் ஃபெடரல் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஓகே. இந்த ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷனை எதிர்நோக்கி கடந்த 2-3 நாட்களாகவே ஸ்டாக்ஸ்லாம் சர்ஜ். ருப்பி ஹிட்ஸ் ரெக்கார்டு லோ, வீக்லி மார்க்கெட் ரேலி. ஓகே, சரி. இப்போது இதனுடைய தாக்கம் நாம் மேல் சொன்ன மாதிரி யூஎஸ் ஃபெடரல் ரேட் அடிப்படையில் தான் இருக்கும். இப்போது கடந்த 2-3 நாட்களாக ஒரு குறிப்பிட்ட ஐடி செக்டார் ஒரு சரிவை கடந்த ஒரு மாதமாக ஒரு சரிவில் இருந்தால் கூட ஐடிசியில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் ஒன்றான இன்ஃபோசிஸ் ஒரு பைபேக் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பைபேக் அறிவிப்பு 15,000 கோடிக்கு தோராயமாக கொள்முதல் செய்வதாகவும் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து
ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வாங்குறதாகவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதுனால ஏறி இருக்கு. அப்போது அறிவிக்கப்பட்ட தொகை தற்பொழுது வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கிற தொகையை விட அதிகமாக இருந்ததனால் காரணத்தினால் இது ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் முறையான அறிவிப்பு ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். என்ன, எத்தனை ஸ்டாக் வச்சுருந்தா எத்தனை ஸ்டாக்கு அவங்க பைபேக் வாங்கிப்பாங்கங்கிறது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அந்த அறிவிப்பு வந்தால்தான் பைபேக்கினுடைய கிளாரிட்டி நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஸ்டாக்கு பைபேக் அப்படிங்கிறனால மட்டும் நம்ம அதை போய் வாங்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எத்தனை ஸ்டாக் வாங்குறாங்க, எத்தனை ஸ்டாக் இருந்தாலும் எத்தனை ஸ்டாக்கு எந்த விகிதத்தின் அடிப்படையில் வாங்குறோன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பங்கு இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலத்தில் ஒரு பஜாஜ் குரூப் ஒரு பைபேக் சொன்னாங்க, 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கு போச்சு. அப்போது அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு, அவங்க அறிவிக்கப்பட்ட ரேஷியோ, அதனால் அது ஏறி இருக்கு. இது ஒரு சாராம்சம். சந்தை வர்த்தகமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை சாராம்சங்கள் அடிப்படையில் தான் நாம் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். இதில் ஒரு வர்த்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஒருத்தர் பிரேக் அவுட் ஸ்டாக் இருந்தால் அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே வாங்குவாங்க. சில பேர் அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்கிறது அந்த லெவலில் வாங்குவாங்க. சில பேர் மொமெண்டம் ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் டிவிடெண்ட் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சிம்பிள் மணி கான்செப்ட். அப்போது அந்த மணி கான்செப்ட் படியில் ஒரு மொமெண்டம் ஸ்டாக், இது அடிப்படையில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அடிப்படையில் ஒரு சில ஸ்டாக்குகளை நான் பார்வையிட்ட வகையில் இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் அதனுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸாக இருந்ததுனால இதனுடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய நிதி ஆலோசனையும் கலந்து முடிவெடுத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. முறையாக டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கனாக்கா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. நான் இந்த ஸ்டாக்கையும் இதில் பரிந்துரை எதுவும் செய்யவில்லை. இதை வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ நான் சொல்லலை. இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்ல மொமெண்டம் கொடுக்குற அடிப்படையில் மொமெண்டம் செலக்டட் ஸ்டாக்ஸ் டு கீப் ஐங்கிற வியூவில் தான் நான் சொல்கிறேனே தவிர எதையும் நான் வாங்க சொல்லலை. இப்படி பார்க்குற போது நல்ல மொமெண்டம் அப்படின்னா எந்த பேசிஸில் நான் மொமெண்டம் சொல்கிறேன், நல்ல வால்யூம் இருக்கணும். இந்த ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லோ பாட்டம், அது ஒரு குறிப்பிட்ட இடம் போட்டோம்னா மறுபடியும் வருது, குறிப்பிட்ட இடம் வந்தோம்னா மறுபடியும் மேலே போகிறது, இப்படியே வந்து ரேஞ்ச் பவுண்டு மேனரில் சொல்கிற ஸ்டாக். அப்படி பார்க்குற போது என் பார்வையில் பட்ட சில ஸ்டாக்குகள் இந்த அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் என்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருந்த சார்ட் மற்றும் இண்டிகேட்டர்ஸ், அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன், அதனுடைய வால்யூம், இந்த அடிப்படையில் நல்ல மொமெண்டம் கடந்த காலத்தில் கொடுத்த ஸ்டாக்ஸை உங்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். அஸ்ட்ரோ மைக்ரோ இந்த ஸ்டாக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டே சார்ட்டு படி நான் எடுத்திருக்கிற புள்ளி வரும். இதில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. கடந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் 616 ரூபா ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிருக்கு. இப்போ சமீபமாக வந்த ஹை பார்த்தீங்கன்னா 1086.90. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்ட்லேயே இது வர்த்தகம் ஆகிட்டுருக்குங்கிற அடிப்படையில் எனது பார்வையில் பட்ட பங்கை நான் தெரிவிக்கிறேன். அடுத்தது பிஎஸ்சி ஸ்டாக் பற்றி உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால் நல்ல பீக்கில் இருந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணின ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கணிசமான ஏற்ற இறக்கத்தை கொடுத்த ஸ்டாக்கு. நான் இப்போ கொடுக்குற டேட்டாலாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் அதனுடைய மொமெண்டம் பேசிஸில் சொல்கிற ஸ்டாக்குகள் இதெல்லாம். இது நான் வாங்க சொல்லவில்லை, விற்கவும் சொல்லவில்லை, ஹோல்டு பண்ணவும் சொல்லவில்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸு கடந்த மார்ச் 20 வாக்கில் நல்ல கீழே பாட்டம் இருந்திருக்கு. 1228 இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ ஹை பார்த்தீங்கன்னாக்கா 3030 போயிட்டு இப்போ ஒரு கரெக்ஷன் மோடில் இறங்கியிருக்கு. இது ஏன் இப்போ இறங்கிது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்றுக்கு நடந்த செபி மீட்டிங்கில்
ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய என்ன சாராம்சங்களும் தெரியும். இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஒரு ரூமர்ஸ், அதன் அடிப்படையில் புதன் வியாழன் 2 நாளும் தோராயமாக 8% அதனுடைய ஹை ரேட்டிலிருந்து இறங்கியிருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா பையெட்டில் செல்லுட்டேன்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டாக்கு கண்டினியூஸாக டிப்ஸ் ஆச்சுனாலே நம்ம அதில் வந்து கீன்லி வாட்ச் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு தோராயமான அடிமட்ட விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாகவும் வாங்கக்கூடாது, பகுதி பகுதியாக வாங்கணும். இது வர்த்தகமாக இருந்ததுனாக்கா நீங்கள் முறையாக ஸ்டாப் லாஸு, முறையாக பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து செய்யணும். அப்போது இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கில் என்னுடைய பார்வையில் இது ஒன்று இருக்குது. அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 3046 ரூபாவில் நல்ல பாட்டம் கொடுத்துருக்கு. இது அப்படியே மெதுவாக ஏறி வந்து 5165 வரலையும் வந்துட்டு இப்போ கரெக்ஷன் மோடில் ஒரு 4515 டு 4746 அப்படிங்கிற லெவலில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஹை லோ ரேஞ்ச் பவுண்டு கொடுக்குற ஸ்டாக்குங்கிறதுனால இந்த ஒரு ஸ்டாக்கில் என்னுடைய பார்வையை செலுத்தியிருக்கேன். அடுத்தது லார்சன் அண்ட் டுப்ரோ ஸ்டாக். ஒவ்வொருத்தரும் இந்த லார்சன் அண்ட் டுப்ரோ ஸ்டாக்கை தன்னுடைய முதலீடு போர்ட்ஃபோலியோவில் இது ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பங்காக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்ல ஒரு அடிப்படை ரீதியான ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள், சந்தையினுடைய நிகழ்வுத்தன்மை ஏற்றம் இருக்கிறதுனாலும் தொலைநோக்கு பார்வையில் இது கடந்த காலத்திலே நல்லா வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கடந்த மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இது 2966 ரூபா 30 பைசா ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3731 போயிட்டு இப்போது சமீபத்தில் 3579.80 அடிப்படையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் நல்ல ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸ். அடுத்தது எல்டி ஃபுட்ஸ். எல்டி ஃபுட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வெளிநாடுகளுக்கு பாஸ்மதி அரிசி இது போன்ற உணவு பதப்படுத்தப்பட்ட பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய முன்னணி நிறுவனங்களில் 2வது நிலையில் இருக்கிறது. இதனுடைய நிறுவனம் என்ன பார்த்திங்கனாக்கா நல்ல ஃபினான்ஷியலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸ், நல்ல வளர்ச்சி தரக்கூடிய நிறுவனமாக இருக்குது. தொலைநோக்கு பார்வையில் இது கொஞ்சம் நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிற டேட்டா அடிப்படையில் தெரிகிறது. ஆனால் இது பொதுவாக நியூஸ் அடிப்படையில் இயங்கக்கூடியது. இப்போ இந்த யூஎஸ் டேரிஃப்னால இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இறங்கி இருந்தது. இப்போ கடந்த 2-3 நாட்களாக ஏறி இருக்குது. அப்போ ஏறி இருக்குது அப்படிங்கிற போது கடந்த ஏப்ரல் மாதம் இது 288 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகியிருந்திருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது 478 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இது 518.65 வரலையும் போயிருக்கு. ஸோ இதுவும் அந்த ரேஞ்ச் பவுண்டு ஸ்டாக்குன்னு சொல்லனால ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்கு ஒரு தகுதியான ஸ்டாக். அடுத்தது எம்டாப்டெக். எம்டாப்டெக்கு ஒரு நல்ல இதுவும் ஒரு மொமெண்டம் ஸ்டாக். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நல்ல ஏற்ற இறக்குங்கள். நம்ம டெக்னிக்கலாக பார்த்து பை அட் லோ செல் அட் கான்செப்டுக்கு ஒரு பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்குகளில் இதெல்லாம் எனது பார்வையில் பட்ட ஸ்டாக்குகள்னு சொல்கிறேன். அப்போ நல்ல மொமெண்டம் கொடுக்குற போது டெக்னிக்கலாக அதனுடைய லோ பார்த்து அந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு விருப்பமான இண்டிகேட்டர்ஸ் VWP அல்லது இந்த மாதிரி ஏதாவது MACD EMA இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த முடிவு பண்ணி நீங்கள் இதில் ஒரு வர்த்தகம் ஷார்ட் டைம் பண்ணுறதுங்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஏப்ரல் மாதம் 1155.60 தான் லோ. ஹை பார்த்தீங்கன்னாக்கா 1806.50 போயிட்டு இப்போ தற்பொழுது என்ன விலையில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னா 1678 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் த மொமெண்டம் ஸ்டாக்ஸ். அடுத்தது நியூஜென். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மொமெண்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கரெக்டாக அப்பப்போ ஏறும். ஒரு குறிப்பிட்ட விலையில் வந்தால் இறங்கும், குறிப்பிட்ட விலை வந்தால் ஏறுது. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸில் இது பார்த்தீங்கன்னாக்கா 798.20 ஏப்ரல் மாதத்தில் லோ. அதிலிருந்து கிளம்பின ஸ்டாக்கு 1377.95 போயிட்டு இப்போ எங்கே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா 887.50 இந்த லெவலில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கான். ஒலக்ட்ரா இந்த ஸ்டாக்கு ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ், நல்ல ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. பை அட் லோ செல் அட் ஃபார்முலாவுக்கு ஒரு உரிய ஸ்டாக்காக இருக்குது.
நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்றும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் தீர ஆராய்ந்து இதை கவனத்தில் கொள்ளலாம். இது லோ பார்த்தீங்கன்னாக்கா 990 எப்போது ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில், ஹை 1690. இப்போ தற்பொழுது இது வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறது 1646 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இதையும் உங்கள் பார்வையில் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டாக்கு ஒன் ஆஃப் த மொமெண்டம் ஸ்டாக்ஸ். மொமெண்டம் ஸ்டாக்ஸு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிறதுக்கு மொமெண்டம் ஸ்டாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மார்ச் செகண்ட் வீக்கில் நல்ல லோவில் இருந்திருக்காரு, 492.10, ஹை 667.70 போயிட்டுருக்கு. இப்போ சப்போஸ் ட்ரேடிங் ஆகிறது 556.70. அடுத்த ஸ்டாக் என்ன கேட்டிங்கனாக்கா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்கு ஆஸ் பர் டேட்டா கடந்த மார்ச் மாதத்தில் 357.26 லோ இருக்குது. இப்போது இது அதிகபட்சமாக 444.10 போயிட்டு இப்போது சற்று ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் கீழே இறங்கி ஒரு லெவலில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இது 395.70 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மேலே சொன்ன ஸ்டாக்குகள்லாம் எனது பார்வையில் மொமெண்டம் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்களும் ஆராய்ந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் ஆராய்ந்து உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி முறையான ஸ்டாப் லாஸ், அது சிங் ட்ரேடிங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் முடிவு எடுத்து செய்கிறது என்பது உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். மேல் சொன்ன ஸ்டாக்குகள்லாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்ன, மொமெண்டம் ஸ்டாக் அப்படின்னா என்னங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஸ்டாக்குகளே தவிர எந்த ஸ்டாக்கையும் நான் பரிந்துரை செய்யப்படவில்லை என்பதை மறுபடியும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.